திமுகவும் அதிமுகவும் இந்த நிலத்தை கொள்ளையடித்த கட்சிகள் என்று தூக்கி எறியாமல் அவர்களுக்கு போஸ்டர் ஒட்டி கொடி பிடித்து அவர்கள் பின்னால் வாழ்க ஒழிக சொல்லி நீங்கள் திரிந்ததன் விளைவு இன்று யார் எவர் என்று அரசியல், மக்கள் சேவை, மக்கள் நலனுக்கான வேலை எதுவும் தெரியாதவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மக்களாக நம் மக்கள் மாறிவிட்டார்கள். ஒன்னும் தாவேக்காக அப்படி கொட்டி போட்டு அலை அடிச்சிட்டு ஒரு அலையும் அடிக்கல. எல்லாத்தையும் 500, 200, 300, 400 ரூபாய் ஓட்டு வாங்கிதான் இந்த அரசு ஜெயிச்சிருக்கு. அது யார் போட்ட ஓட்டு? ரீல்ஸை பார்த்து விட்டு இந்த நடிகர் வந்தால் நல்லா இருக்கும் என்று நம்பி என் மக்கள் ஏமாந்து போட்ட வாக்கு. தொடர்ச்சியாக இங்கே நடக்கிற அத்தனை அவலத்தையும் என் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மாற்று மாற்று என்று வந்த கட்சி தீய சக்தி. நீங்க தீய சக்தியோட நீட்சி, அதே பாலியல் வன்கொடுமை, அதே மணல் கொள்ளை, அதே டாஸ்மார்க் 10 ரூபா, எல்லாத்தையும் தான். என்ன மாற்று? எதில் மாற்று? ஏதாவது ஒண்ணுத்துல தினமும் வருது. டாஸ்மார்க்ல 10 ரூபா கூட வைக்கிறாங்க. நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு ஆண்மையான அரசு தன் மீது வருகிற குறைகளுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அது முடியுமா? முடியாது. சொல்லு. 10 ரூபாய் குறைக்க முடியுமா? முடியாதா? சொல்லிடு. இல்ல அது நீங்க குடிதான் வாங்கணும் சொல்லிடு. குடிக்கிறவெல்லாம் வாங்கி குடிக்கிறான். பஸ் மேல ஏறி நின்று பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது இனிச்சுது. இன்னைக்கு போயிட்டு எதுக்கு எல்லாரும் போய் அங்க வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்னு உங்க ஆளுங்க தான் கேக்குறாங்க. குடிக்கிறதுன்னு ஆச்சு 10 ரூபாய் சேர்த்து கொடுத்து குடிங்க. இதை சொல்றதும் உங்க ஆளுங்க தான். கேவலம் சாராயம் இருக்கிற இடத்தில் கூட உங்களால ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. மூடி தன்ன 10 வீட்டுல உல கொதிக்காதா? 10 பேர் பட்டியல் செத்துருவானா? மூடி. 10 ரூபாய் கூட வச்சு வித்தாதான் வேலைக்கு வரும்.